இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.65 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட அணி சமன்பாட்டில் இருந்து ABCD ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இப்போ நமக்கு இதுக்கு முன்னே அணி மட்டும் நம்ம யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போது அணி மட்டும் இல்லாமல் அது கூட அணி சமன்பாடு, அதாவது பார்த்திங்கன்னா இதுங்க நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி பண்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலா பார்த்திங்கன்னா A + - A = -A + A = 0. சரிங்களா? இப்போது சேம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு +A, அடுத்து -A, அடுத்து -A, அடுத்து +A. சரிங்களா? இந்த பண்பு அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு அணி சமன்பாடை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏவோட மதிப்பு, பியினோட மதிப்பு, சியினோட மதிப்பு, டியினோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க அணி சமன்பாடை சமன்பாட்டு வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அணி சமன்பாடு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, D8 3B A இருக்குது. இங்கே 3 8 -2 -4 இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே D இருக்குது, சென்டரு குறி ப்ளஸ்ஸா. சேம் இங்கே Dக்கு நேரம் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3. அடுத்து பாருங்கள் 8, அடுத்து சென்ட்ரல் ப்ளஸ் இருக்கா, அடுத்து இங்கே A இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் இது ரெண்டு நம்ம சேர்த்து எழுத போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே D போட்டுக்கோங்க, அடுத்து 8, அடுத்து 3B, அடுத்து A போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் குறி, அப்போ எல்லாத்துக்கும் காமனாக ப்ளஸ் குறி போட்டுருங்க. அடுத்து 3A -2 -4. சரிங்களா? அதே போல் சேம் பாருங்கள், இந்த பக்கமும் இந்த 2 கொஞ்சம் கேப் விட்டு 2A B 4C போட்டாச்சு. சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன இருக்குது, 0, அடுத்து 1, அடுத்து -5, அடுத்து 0. மைனஸ் குறி வரும்போது மட்டும் செப்பரேட்டாக ப்ராக்கெட் போட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இங்கே என்ன வரும், D + 3 வரும், இங்கே 8 + A வரும், இங்கே 3B ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2A ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 = 2 + 0. 0 கூட்டினால கழிச்சோம் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே 2 வரும். என்ன வரும், 2A + 1. அடுத்து B ப்ளஸ் இன்ட்டு -5. அடுத்து 4C மட்டும் வரும். ஏன்னா 0க்கு ஆட் பண்ணும்போது சேம் அதே மதிப்பு தான் வரும். இப்போது ரெண்டும் பாருங்கள், நம்ம 2x2 மேட்ரிக்ஸில் கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இப்போ இங்கே ஈக்குவல் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு சமம். இந்த பக்கம் வர மதிப்புகளும் இந்த பக்கம் வர மதிப்புகளும் ஈவனாக இருக்கும் சமப்படுத்தும் போது. சரிங்களா? அப்போ இங்கே எடுத்துக்கலாமா. என்ன இருக்குது, D + 3 இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து சென்டர் ஈக்குவல் இருக்கா, ஈக்குவல். அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுத்து பாருங்கள் 8 இருக்குது ப்ளஸ் A ஈக்குவல். இதுக்கு நிறங்க என்ன இருக்குது, 2A + 1. அடுத்து இவங்க 3B -2 ஈக்குவல் என்ன இருக்குது, B -5. அடுத்து பாருங்க A -4 இருக்குது, இது ஈக்குவல் என்ன இருக்குது, 4C இருக்குது. இப்போது சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3, சமன்பாடு 4 எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் சமன்பாடு 1லிருந்து சரிங்களா? இப்போ ஒன்றாவது சமன்பாடு என்ன, D + 3. D + 3 = 2. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே +3 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -3 மாறும். அப்போது D = 2 - 3. இப்போ கழிச்சா என்ன வரும் நமக்குங்க,
அது அப்படியே இது கீழே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு டி இஸ் ஈக்குவல் -1. டியோட மதிப்பை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் சமன்பாடு 2. அடுத்து பாருங்கள் சமன்பாடு 2. சமன்பாடு 2 8 + a = 2a + 1. இப்போ a இந்த டேர்ம் ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸ் ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற 2a இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் டேர்ம் வருமா? இங்கே a மட்டும் அப்படி இருக்கட்டும். வேணுன்னா 2 ஸ்டெப் பிரித்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு பிறகு இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ a அப்படியே இருக்கும். 2a + 1 + 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -8 மாறும். அடுத்து இந்த 2a இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாறுமா? -2a + a = 1 - 8. இதை டேரெக்டாக இந்த ஸ்டெப்பிங் அப்படியே எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம். இப்போ -2a இருக்குது ப்ளஸ் 1a இருக்குது. அப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன ஒரு -1a. இங்கே 1 பொட்டல் 1 தான், பொட்டல்னாலும் 1 தான். இங்கே 1 இருக்கிறது மீனிங் 1 - 8 கழிச்சா என்ன வரும் -7. ரெண்டும் மைனஸ் காமனாக இருக்கா? இப்போ கேன்சல் பண்ணால் a = 7. மதிப்பு வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. பென்சில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் சமன்பாடு 3. சமன்பாடு 3வது சமன்பாடு என்ன? 3b - 2 = b - 5. இப்போது b இந்த பக்கமாகவும் நம்பர்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இப்போ என்னாகும் 3b - 2 + b வந்துச்சுன்னா -b மாறும். இங்கே -5 அப்படியே இருக்கும். -2 இந்த பக்கம் வரும்போது +2 மாறும். இப்போ 3b - b = -5 ஏன்னா +2. 3bலேருந்து ஒரு b கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? மீது 2b வரும். ஈக்குவல் -5 + 2 கழிச்சா என்ன வரும்? -3. நமக்கு b மதிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ b மட்டும் இங்கே வச்சுட்டு பெருக்கலுக்கு 2 இந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்தில் வருமா? -3/2. இது b-யோட மதிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 4வது சமன்பாடு. சமன்பாடு 4லிருந்து 4வது சமன்பாடு என்ன? a - 4 = 4c. சரிங்களா? இப்போது நமக்கு ஏவோட மதிப்பு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன 7. இப்போ சியோட மதிப்பு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 7 - 4 = 4c. கழிச்சா என்ன வரும்? 7 4 போயிடுச்சுன்னா 3 = 4c. 4 இங்கே பெருக்கலுக்கு தான், நமக்கு சி மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ ஈக்குவல் வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும். 3/4 வருமா? = c. அப்போ சியோட மதிப்பு என்ன? 3/4. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா? இந்த 4 ஏவோட மதிப்பு என்ன? 7, பியோட மதிப்பு என்ன? -3/2. சியோட மதிப்பு என்ன? 3/4, டியோட மதிப்பு என்ன? -1. ஃபைனலாக ஆன்சர்ஸை பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க.